கும்பராசினர் அதாவது ஜூன் 2 குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த குரு பகவான் கும்பராசினருக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார்? கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தன லாபாதிபதி. அப்போ இதுவும் சிறப்பு தான். தன லாபாதிபதி போய் 6ஆம் பாவத்தில் உச்சமடைய போகிறார். அப்போ நேச்சுரலி இவங்களுக்கு தன வரவை கூட்டணும் அப்படின்னா இவங்க உழைப்பை கொடுப்பார். நிறைய வேலை செய்யணும். அதாவது வேலை செய்கிற இடத்துல நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ 8 மணி நேரம் உழைச்சவங்கலாம் 14 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக வரலாம். ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மாதிரி அவங்கவுங்க துறை சார்ந்த இதில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் நிறைய வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல் வரலாம். அண்ட் இவர் 2ஆம் அதிபதி போய் அந்த 6ஆம் இடத்துல உட்காரும்போது இந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த 11ஆம் அதிபதி போய் 6ஆம் பாவத்தில் உட்காரும்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாம், இல்லைன்னா இந்த இன்ஜினியரிங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல அது, அப்புறம் இந்த ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் எழுதுவாங்கல்ல ஜிஆர்இ, டோஃபல், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, சிவில் சர்வீசஸுக்கு எழுதுகிறவங்க, இந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்களுக்கு சக்ஸஸ் இந்த வருஷம். அதாவது இந்த குரு கடகத்தில் இருக்கிற அந்த காலத்தில் என்ன எக்ஸாம் எழுதினாலும் இவங்களுக்கு பாஸ் தான். இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத இவங்க பார்க்கலாம். சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இருக்குமா? அதாவது அவருடைய பார்வை இப்போ 6ஆம் இடத்துல உட்காந்து அவர் எங்கே பார்க்க போகிறாரு? 10ஆம் பாவம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை தான் பார்க்க போகிறாரு. கண்டிப்பாக தொழிலில் ஒரு விருத்தி அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு. ஏன்னா அது ஜலராசி, 10ஆம் இடம்ங்கிறது விருச்சிகம் ஜலராசி. அதே சமயம் 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். தனஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. ஸோ அங்கே பணம் வரவு, தனம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மொத்தத்தில் கும்பத்துக்கும் ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அதாவது இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னாலே குடும்பத்தில் ஒரு புதிய நபர் சேர போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு குழந்தையாகத்தானே இருக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் இல்லாதவங்க குழந்தையே இல்லைன்னு யோசித்தவங்களுக்கு கூட இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சாத்தியமெல்லாம் இருக்குது.